நம்ம பக்கா மாஸ் கட்சி தான் தமிழக வெற்றி கழகம் தான். நீங்க ஏன் தமிழக வெற்றி கழகத்தை ஆதரிக்கிறீங்கன்னு கேட்டா அதுதாங்க ட்ரெண்டிங்ல இருக்கு. தமிழக வெற்றி கழகம் தான் ட்ரெண்டிங்ல இருக்கு, அதனால நாங்க தமிழக வெற்றி கழகத்தை ஆதரிக்கணும்னு கேக்குறாங்க. அந்த இளைஞர்களுக்கு நான் ஒரு சில கேள்விகளை முன்வைக்கின்றேன். நீங்கள் தேர்ந்தெடுக்கின்ற கட்சி ட்ரெண்டிங்காக இருக்கிறது, நீங்கள் கையில் வைத்திருக்கிற ஸ்மார்ட் போன் ட்ரெண்டிங்காக இருக்கிறது, நீங்கள் கையில் கட்டியிருக்கின்ற வாட்சில் இருந்து காலில் அணிந்திருக்கிற செருப்பு வரைக்கும் ட்ரெண்டிங்காக இருக்கிறது. நீங்கள் கையில் வச்சிருக்கீங்களா ஸ்மார்ட் போன், அந்த ஸ்மார்ட் போன்ல வச்சிருக்க இன்ஸ்டாகிராம் ஐடியினுடைய பெயர் ட்ரெண்டிங்காக இருக்கிறது, அதில் உள்ள போஸ்ட் ட்ரெண்டிங்காக இருக்கிறது, உங்களுடைய ட்விட்டர் பயோ ட்ரெண்டிங்காக இருக்கிறது, உங்களுடைய பைக் ட்ரெண்டிங்காக இருக்கிறது. ஆனால் உங்களுடைய சமூகத்தின் மீதான பற்று, அரசியல் புரிதல், உங்களுடைய கொள்கை புரிதல், சமூகத்தின் மீதான பற்று ட்ரெண்டிங்காக இருக்கிறதா? இல்லை. ட்ரெண்டிங்காக இல்லாதனால தான் நீங்கள் தமிழக வெற்றி கழகத்தை ஆதரிச்சுட்டு இருக்கீங்க. உங்களை நண்பா, நண்பி, ரத்தமே, உறவே என்று சொல்லுகிறார் இல்லையா அந்த நடிகர், தன்னுடைய பிறந்த நாளுக்கு தன்னுடைய கட்டோட்டிற்கு பால் ஊத்த சொல்லுவார், மறக்காம கேக் வெட்ட சொல்லுவார், ரத்தம் கொடுங்கன்னு சொல்லுவார், என்னுடைய இயக்கத்தில் ரசிகர்கள் எல்லாம் சேருங்கன்னு சொல்லுவார், வருகின்ற தேர்தலில் மறக்காம எனக்கு வாக்கு செலுத்துங்க என்று சொல்லுவார். ஆனால் மறந்தும் கூட ஒரு மேடையில் ஒரு புத்தகத்தின் பெயரையோ, ஒரு புரட்சியாளனுடைய பெயரையோ, ஒரு தமிழ் வரலாற்றையோ, ஒரு சூழ்நிலையை பற்றியோ, இயற்கை வளங்களை பற்றியோ, காட்டு வளங்களை பற்றியோ, கடுமை வளங்களை பற்றியோ, இயற்கை வளத்தை பற்றியோ, கடல் வளத்தை பற்றியோ, நீர் வளத்தை பற்றியோ ஒருபோதும் அவர் பேச மாட்டார். அப்படி பேசியிருந்தா நீங்கள் அன்னைக்கே அவரை ஆதரிப்பதை நீங்கள் நிறுத்திருப்பீங்க. அன்றிலிருந்து உங்களுக்கு அரசியல் புரிதல் வந்துவிடும். எப்போ அவர் இந்த புரட்சியாளனுடைய பெயரை பற்றி எல்லாம் பேசினா அன்றிலிருந்து உங்களுக்கு அரசியல் புரிதல் வந்துவிடும். நீங்கள் அந்த நடிகரை ஆதரிக்க மாட்டீங்க. அதனால் அந்த நடிகர் இதை பற்றியெல்லாம் பேச மாட்டார். இன்னும் குறிப்பாக நான் ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். நேற்று அண்ணன் விஜய் அவர்கள் ஈரோட்டில் பேசியிருந்தாங்க. அப்போ பேசும்பொழுது அவர் என்ன சொல்லியிருப்பார்னா, வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தது ஐயா பெரியார் அவர்கள் தான், நான் பெரியாருடைய பேரன் என்று சொல்கிறார். அது ஒரு வரலாற்று பிழை. இதற்கு முன்பு அவர் என்ன சொன்னார், திராவிடமும் தமிழ் தேசமும் ஒன்று என்று சொன்னார் அண்ணன் விஜய் அவர்கள். இப்போ என்ன சொல்றாரு, வகுப்பு வாரிய பிரதிநிதித்துவ இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தது ஐயா பெரியார் அவர்கள் தான் என்கின்றார். ஆனால் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தது ஐயா பெரியார் அவர்கள் இல்லை. 1916 நீதி கட்சியில் ஒரு முக்கிய உறுப்பினராக இருந்த எங்களது தாத்தன் நடேசனார் அவர்கள் வகுப்பு வாரிய பிரதிநிதித்துவ இடஒதுக்கீட்டை கொண்டு வர முயற்சி செய்தார். ஆனால் அவரால் முடியலை. பிறகு 1928 சுப்பையன் முதலமைச்சராக இருக்கிற பொழுது முத்தையா முதலியார் அவர்கள் தான் வகுப்பு வாரிய பிரதிநிதித்துவ இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தார். இது வரலாறு. இது இவருக்கு தெரியுமா? ஆனால் தெரியாது. ஒவ்வொரு சுற்றுப்பயணம் போகும் பொழுது மற்றபடி அவர் ஏதாச்சும் ஒரு பொதுக்கூட்டங்கள் மக்கள் சந்திப்புன்னு சொல்லி வரலாறு திரும்புகிறது என்கின்றார். எங்கே வரலாறு திரும்புகிறது? வரலாற்றை படிக்காத ஒருவன் வரலாற்றை படைக்க முடியாது என்கின்றார் அண்ணல் அம்பேத்கர். நீங்கள் வரலாற்றை படித்தால் தானே நீங்கள் வரலாற்றை படைக்க முடியும். இது வரலாறு. ஆனால் இதெல்லாம் இவருக்கு தெரியுமா? அது தெரியாது. ஏ4 ஷீட்டில் எழுதி கொடுக்குறது அவர் பாட்டில் 5 நிமிஷம் ஒப்பிச்சுட்டு போயிறாரு. இதில் என்ன சொல்கிறாரு, களத்திற்கு வராத கட்சிகள் எல்லாம் நாங்கள் 2026 களத்தில் இல்லாத கட்சிகள் எல்லாம் நாங்கள் ஒருபோதும் விமர்சிப்பது கிடையாது, அவர்களை நாங்கள் பொருட்படுத்துவதே கிடையாது என்கின்றார். யாரை விமர்சிக்கிறார்? நாம் தமிழ் கட்சியை குறிப்பாக விமர்சிக்கிறார். நாம் தமிழ் கட்சி களத்துக்கு வராமல் இருந்தது அவருக்கு தெரியுமா? களம் என்பது நீங்கள் செய்து கொண்டிருப்பது இணையதள அரசியல். ஆனால் நாம் தமிழ் கட்சி செய்து கொண்டிருப்பது மக்கள் கள அரசியல். 2010 கட்சி தொடங்கிய காலம் தொட்டு இன்றைக்கு வரைக்கும் அனைத்து போராட்டங்களையும் முன்னெடுத்திருக்கின்றது. 150க்கும் மேற்பட்ட போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறது நாம் தமிழ் கட்சி. 8 வழிச்சாலை திட்டத்தை போராடி தடுத்து நிற்கிறது. பரந்தூர் விமான நிலையத்திற்கு முதல் ஆளாக குரல் கொடுத்திருக்கு. காட்டுப்பள்ளி துறைமுகத்தை போராடி தடுத்து நிறுத்திருக்கு. A1A2 மாட்டுப்பால் விழிப்புணர்வு செய்திருக்கிறது நாம் தமிழ் கட்சி. ஹைட்ரோ கார்பன், மீத்தேன், நீத்தேன் இதெல்லாம் இந்த மண்ணையும் நாளைய தலைமுறையினையும் மலடாக்கும் என்று தெரிந்து அதையெல்லாம் அது உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு அதையெல்லாம் போராடி தடுத்து நிறுத்திருக்கு நாம் தமிழ் கட்சி. இப்போ மலையேறி ஆடு மாடுகள் மேய்ப்பு போராட்டம் நடத்திருக்கு. இத்தனை போராட்டங்கள் நடத்தியிருக்கின்றது. இந்த போராட்டத்தை எல்லாம் நான் பேப்பர் பார்க்காம சொல்லுவேன். தமிழக வெற்றி கழகத்தில் ஒருத்தர் பேப்பர் பார்க்காம பேச முடியுமா? நீங்கள் கட்சி ஆரம்பிச்சே 4 போராட்டம் தான் நடத்தியிருக்கீங்க. நீங்கள் முதல்ல களத்திற்கு வாங்கள். நீங்கள் நடத்துகிற 4 போராட்டம் நான் சொல்லட்டா? வகுப்பு வாரிய சட்ட சீர்திருத்தத்தை எதிர்த்து ஒரு போராட்டம், அதன் பிறகு பரந்தூர் விமான நிலையம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கு மக்கள் சந்திப்பு போராட்டம் ஒன்று, அதன் பிறகு அஜித்குமார் படுகொலைக்கு ஒரு போராட்டம் நடத்தியிருக்காரு. அவ்வளோதான். 3 போராட்டம் நடத்திய கட்சிகளாகிய நீங்கள் எல்லாம் எங்களை விமர்சிக்கலாமா? உங்களுக்கு விமர்சிக்க என்ன முதல்ல தகுதி இருக்கிறது? அதிலும் குறிப்பாக ஒருமையில் பேசுவது அந்த கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் அண்ணன் லொயாலாமணி அவர்களாக இருக்கட்டும், அண்ணன் ராஜ்மோகலா அவர்களாக இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு கட்சியாங்க. நேற்று ஒரு பேச்சு இன்றைக்கி ஒரு பேச்சு அவர் பாட்டில் பேசிட்டு போயிடுவாருங்க அப்படிங்கிறது. இல்லை திராவிடமும் தமிழ் தேசம் ஒன்று என்று தானே விஜய் சொல்லிட்டாரு. நீங்கள் பாட்டில் அதை அட்ஜஸ்ட் பண்ணி போனானே. வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ இடஒதுக்கீட்டை ஐயா பெரியார் அவர் தானே சொல்லிட்டாரு. அது
பெரியார் தானே கொண்டு வந்ததாக சொல்லிட்டாரு, அதை கடந்து போனானே, சாதாரண ஒரு சொல்லு தானே அப்படின்ட்டு இன்றைக்கி பெரும்பாலானோர் கேட்குறாங்க, இணையதளத்திலலாம் கேட்குறாங்க. அங்கு தான் அதை அனுசரித்து போகிறோம் இல்லையா, அந்த தருணத்தில் தான் தமிழர்கள் இங்கே அடிமையாகப்பட்டாங்க. என்ன சொல்கிறாரு வள்ளுவர்? வில்லேர் உழவர் பகை கொள்ளினும் கொள்ளற்க சொல்லேர் உழவர் பகைங்கிறார். வில்லேந்திட்டு வராம்பரு அவன்கிட்ட கூட பகை வைத்துக்கலாம், ஆனால் சொல்லேந்தி வராம்பரு அவனிடம் பகை வைத்துக் கொள்ள முடியாது என்கின்றார். அவனிடம் பகை வைத்துக்காத, வில்லேந்திட்டு வரவன்ட்ட கூட பகை வைத்துக்கொள், ஆனால் சொல்லேந்து கொண்டு வருகிறான் பாரு, அவனிடம் ஒருபோதும் பகை வைத்துக்காதடா அப்படின்னு சொல்றாரு. வில் வலிமையை விட சொல் வலிமை பெரிது, வில் வலிமையை விட சொல் வலிமை பெரிது. ஒரு சாதாரண சொல்லால்தான் இங்கே தமிழர்களுடைய வரலாற்றே மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. இங்கே முருகர் சுப்பிரமணியராக மாறி இருக்கிறார், சிவன் சிவனாக மாறி இருக்கிறார். எங்கள் பகுதியில் உள்ள வேதானியம் அண்ணன் கார்த்தி இருக்கார் இல்லையா, அண்ணன் கார்த்தி அவர்களுடைய தொகுதியினுடைய பெயர் வேதானியம் இல்லை, மறைக்காடு. எல்லாமே சமஸ்கிருத சொல்லால் இங்கே மறைக்காடு வேதானியமாக மாற்றப்பட்டிருக்கிறது. தமிழர்கள் சூத்திரர்கள் ஆனார்கள், பிறகு திராவிடர்களாக ஆகியிருக்கிறார்கள். முழுக்க முழுக்க சொல்லாலேயே தமிழர்கள் இங்கு சீரழிக்கப்பட்டிருக்கிறார்கள். தமிழர்களுடைய வரலாறு மறுக்கப்பட்டிருக்கிறது. 8 லட்சம் பேர் ஒரு மாநாட்டில் கூடுறாங்க. திராவிடமும் தம் தேசம் ஒன்று என்று சொன்னால் அடுத்த தலைமுறையினருக்கு தவறாக வரலாறு கற்பிக்கப்படுகிறது அல்லவா? அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் பல புத்தகங்களை படிச்சுட்டு வந்து பேசினா உங்களுக்கு அதெல்லாம் தெரியும். A4 ஷீட்டில் எழுதி கொடுக்கறது, யாரோ ஒருவர் எழுதி கொடுக்கறதை வந்து 5வது படிக்கிற பாப்பா மாதிரி ஒப்பிச்சுட்டு போனால் எப்படியா உங்களுக்கு வரலாறு தெரியும்? எப்படி தெரியும்? லட்சம் ஒரு கூட்டமாக பேசுகிறது. அதில் நான் சொன்னேன் இல்லையா, அண்ணன் ராஜ்மோகன் அவர்களும் அண்ணன் லொயாலமணி அவர்களும் ஒருமையில விமர்சிப்பது. நான் கேட்குறேன், திராவிடம்னா என்ன? அதற்கு மட்டும் பதில் சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் கட்சியே கலைச்சிடுறோம். இந்த கேள்விக்கு திராவிடர் கழகத்திடம் பதில் இல்லை, அதிமுகவிடம் பதில் இல்லை, திமுகவிடம் பதில் இல்லை, அதுலேருந்து வந்த மதிமுகவிடமும் பதில் இல்லை, யார்கிட்டயுமே பதில் இல்லை. நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், மாணவர் பாசறை சார்பாக விமர்சிக்கிறீங்களே, அவதூறாக விமர்சிக்கிறீங்களே, நான் ஒரு கேள்வி கேட்குறேன். திராவிடர்களின் மொழி என்ன? திராவிடர்கள் என்பது இனமா? திராவிடர்களின் மொழி என்ன? திராவிடர் என்பவர் யார்? நாங்கள் எப்போதிலிருந்து திராவிடர்? ஏன் நாங்கள் மட்டும் திராவிடர்? நீங்கள் எப்படி திராவிடமும் தம் தேசம் ஒன்று என்று சொன்னீர்கள்? திராவிடம் என்பது மொழியா, இனமா, கருத்தியலா, இல்லை தத்துவமா? எந்த ஆண்டிலிருந்து நான் திராவிடன்? அதற்கு முதல்ல பதில் இருக்கா? தமிழர் நூலான திருக்குறள், சிலப்பதிகாரம், தொல்காப்பியம், இதில் ஏதாவது திராவிடம் என்கிற ஒரு சொல் இருக்கா? இல்லை இறை வழிபாடு நூலான தேவாரம், திருவாசகத்தில் இருக்கா திராவிடம் என்கிற ஒரு சொல் இருக்கிறதா? திராவிடம் என்கிற ஒரு சொல் இருக்கிறதா? எதில் இருக்கு? ஆரிய நூல்களில் இருக்கு திராவிடம் என்கிற சொல். ஆரிய சான்றுகளே திராவிடத்திற்கு, அகச்சான்றுகள் இல்லை, ஆரிய சான்றுகளே திராவிடத்திற்கு. அது இல்லை, எதுவுமே தெரியாமல் வந்து திராவிடம் தம் தேசம் ஒன்று என்று சொல்லி ஒருமையில் விமர்சித்து கொண்டிருக்கிறீங்க. இதோட சேர்த்து இதோட இந்த விஜில் வந்து ஆர்எஸ்எஸ் அமைப்பில் போய்ட்டு பேசிட்டாருங்க. சீமான் சங்கியாக மாறிட்டாருங்க, முரட்டு சங்கியாக மாறிட்டாருங்க. யார்? ஐயா ரஜினிகாந்த் அவரை சந்திச்சப்போ சொன்னாங்கல்ல, அதே இது இப்போ இந்த கூட்டம் சொல்கிறது. யாரோட? திமுகவோடையும் சேர்ந்து கொண்டு, அதிமுகவோடையும் சேர்ந்து கொண்டு, கம்யூனிஸ்ட் கட்சியோடும் சேர்ந்து கொண்டு தமிழக வெற்றி கழகம் சொல்வது. ஆர்எஸ்எஸ் அமைப்பில் போய்ட்டு சீமான் பேசிட்டாருங்க. அந்த விஜில் அமைப்பு என்பது ஒரு இலக்கிய அமைப்பு. அதில் போய்ட்டு பெரியப்பா சீமான் அவர்கள் பேசினாங்க. சரி பேசிட்டாங்க, ஆர்எஸ்எஸ் அமைப்பில் பேசிட்டாங்க. என்ன பேசிட்டாங்க? ஆர்எஸ்எஸ் ஒரு சமூக இயக்கம், ஒரு சமூக சீர்திருத்த இயக்கம்னு ஐயா கருணாநிதி அவர்கள் 1999 சொன்னாரே, அது மாதிரி சொல்லி பேசினாரா? இல்லை குஜராத் இனப்படுகொலை ஆதரித்து பேசினாரா? இல்லை இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்தால் சமூக அமைதி கெடும் என்று பேசினாரா? இல்லை என்ன பேசிட்டார்? ஆர்எஸ்எஸ் மேடையில் என்ன பேசிட்டார்? மேடையில் ஏறி ஒன்றே போய் பேசினார். நீ எந்த பார்ப்பனியத்தால் என் தமிழினத்தை வீழ்த்தினாயோ அதே பார்ப்பனைத்தால் உன்னுடைய திராவிட கடப்பாறை நான் வீழ்த்தலை, பிரபாகரின் மகனிட என்று சொன்னார். அதுக்கு திருடனுக்கு தேள் கொட்டினா பொத்துக்கிட்டு கதறுவாங்கல்ல, அது மாதிரி கதறி கொண்டு இருக்கிறார்கள் இந்த திராவிடர்கள், மற்ற எல்லா கட்சிகளும். இதுலேயும் குறிப்பாக என்ன சொல்ல போனால், கம்யூனிஸ்ட் கட்சி பேசுறது முழுக்க சிபிஎம் சரி, சிபிஎம்மும் சரி, முழுக்க சிபிஎம் சரி, சிபிஎம்மும் சரி, விமர்சிப்பது சீமான் சங்கின்னு. அதே 1925 தான் ஆர்எஸ்எஸும் தொடங்கப்படுகிறது. அதே 1925 தான் கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்தியாவுக்குள்ளே வருகிறது. ரெண்டு கட்சியுமே, அது ஆர்எஸ்எஸ் இயக்கமும் சரி, கம்யூனிஸ்ட் கட்சியும் சரி, 100 வருடங்கள் ஆகிவிட்டது, நூற்றாண்டை நெருங்கி விட்டது. ஆர்எஸ்எஸ் 4 குட்டி போட்டு அதில் ஒரு குட்டி பாஜக இன்றைக்கி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறது. 100 வருஷமாக நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னுமா தொழிலாளர்களுக்காக போராடி கொண்டிருக்கிறீங்க? தனித்தே நின்று அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாகிய நாம் தமிழர் கட்சி விமர்சிக்க உங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது. முதல்ல 2 சீட்டை விட்டு வெளில வாங்க, 10 சீட்டுக்கு மேலே கேளுங்க. 117 சீட்டு பாதிக்கு போய் சரிக்கு சம்மா கேளுங்க. அதன் பிறகு எங்களுக்கு வந்து
எங்களை வந்து நீங்கள் விமர்சிக்கலாம். இது இல்லாமல் இன்னொரு குரூப் ஒன்று இருக்குது. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த திமுக சரியில்லை, ரொம்ப கொடுங்கோல் ஆட்சியாக இருக்குது, அதனால் அதிமுகவுக்கு வாய்ப்பளிக்கும் அப்படின்னு சொல்கிறது. ஏன்னு கேட்டால் ரெட்டலை எப்படி செழிப்பாக இருக்கோ அதே மாதிரி தமிழ்நாடு செழிப்பாக இருக்கும், அதனால் அதிமுகவுக்கு வாய்ப்பளிப்போம் அப்படின்னு சொல்கிறது. எல்லாம் என்ன கதை இது? திமுகவுடைய ஆட்சி காலத்தில் பாலியல் வன்கொடுமை நடக்கிறது, அதிமுகவுடைய ஆட்சி காலத்தில் பாலியல் வன்கொடுமை நடக்கிறது. ரெண்டு பேருமே ஒரே குட்டையில் ஊர்ன மட்டும் தான். யார் சொன்னது? நான் சொல்லலை, எனது தாத்தன் காமராஜன் சொல்லிவிட்டார். ஆயுதம் செய்வோம், நல்ல காகிதம் செய்வோம், ஆலைகள் வைப்போம், கல்வி சாலைகள் வைப்போம், ஆலைகள் வைப்போம். பெரும்பாலும் இன்னைக்கு வந்து இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது கிடையாது. அப்போ இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பதற்கு, இளைஞர்களை பொருளாதார அடிப்படையில் மேம்பட செய்வதற்கு பெரும்பாலான ஆலைகள் நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்சியில திறக்கப்படும். அதன் மூலமாக அவர்களை பொருளாதார அளவுல பூர்த்தி செய்யப்படும். கல்வி சாலைகள் வைப்போம். இன்னைக்கு நாங்க தான் உங்களுக்கு பேண்ட் போட கத்துக் கொடுத்தோம், நடக்க கத்துக் கொடுத்தோம், பேச கத்துக் கொடுத்தோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற திராவிட மாடல் அரசு பெரும்பாலும் படிப்பகத்தை விட குடிப்பகத்தை தெருக்கு தெருவாக தொடர்ந்து கொண்டு வைத்திருக்கின்றது. அதையெல்லாம் மூடி கல்வி சாலைகளை தொடர்ந்து வைத்து இளைஞர்களை அறிவுல மேம்பட செய்து இளைஞர்களை அரசியல் புரிதல் உண்டாக்கி அவர்களை தொழில்நுட்ப ரீதியாக மேம்படுத்துவதற்கு இங்க நாம் தமிழர் கட்சி ஆட்சி தேவைப்படுகிறது. அதனால தான் பாரதனுடைய பாடலையே கொள்கையாக எடுத்து முன்வைத்திருக்கின்றது நாம் தமிழர் கட்சி. இளைஞர்களை அரசியல் படுத்துவதற்காக, இளைஞர்களுக்கு அரசியல் புரிதலை உண்டாக்குவதற்காக, இளைஞர்களை தெளிவு பெற செய்வதற்காக, இளைஞர்களுக்கு ஞானத்தை கற்பிப்பதற்காக நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் நான் கேட்கிறேன். குறிப்பாக நம்ம உதாரணமாக எடுத்துக்கொண்டோம்னா அரபு நாடுகள் இருக்கு இல்லையா, அரபு எமிரேட் நாடுகள்ல இளைஞர்கள் மத்தியில வாசிப்பு தன்மை அதிகமாக உருவாக்குவதற்கு, அவர்களை வாசிப்பது மூலமாக மேம்பட செய்வதற்கு, தொழில்நுட்ப ரீதியாக அவர்களை மேம்பட செய்வதற்கு, அந்த நாடு பொருளாதார வளர்ச்சியில மேம்படுவதற்கு இளைஞர்களை நம்ம அதிகமாக வாசிக்க வைக்கணும் என்பதற்காக அந்த நாடு சட்ட மசோதால வாசிப்பதற்காகவே தனியாக ஒரு சட்ட மசோதா ஏற்றி $100 மில்லியன் அரபு எமிரேட் நாடுகள் ஒதுக்குகிறது. இதற்கு வாசிப்பதற்காக மட்டும் அரபு நாடுகளில் உள்ள இளைஞர்களுக்கு $100 மில்லியன் ஒதுக்குகிறது. அதன் மூலமாக அந்த நாட்டில் ஒரே ஒரு இளைஞன் ஒரு ஆண்டுக்கு 20 புத்தகங்களால் முழுமையாக வாசிக்கிறத அந்த நாட்டு அரசு உறுதிப்படுத்துகிறது. ஆனால் இங்க இந்த திராவிட மாடல் அரசு இருக்குது இல்லையா, நான் 4.5 ஆண்டு திராவிட மாடல் ஆட்சி, இதற்கு நாங்களே சாட்சி, நாங்கள் கொண்டு வந்த திட்டங்களே சாட்சி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது இல்லை அந்த அரசு. ஒரு வருஷத்துக்கு ஒரே டிசம்பர் மாசம் அப்படி இல்லைன்னா ஜனவரி மாசம் மட்டும் ஒரு புத்தக கண்காட்சி போட்டு நாங்கள் இளைஞர்களை படிக்க வைக்கிறோம், இளைஞர்களை அறிவு சார்ந்து மேம்பட செய்யறோம் என்று சொல்லி ஒரே ஒரு மாசம் மட்டும் புத்தக கண்காட்சி தொடர்ந்து வைத்து விட்டு மீதமுள்ள 11 மாதம் தெருக்கு தெரு டாஸ்மார்க் தொடர்ந்து வைத்து இளைஞரை குடிக்க அடிமையாக்கி அதன் மூலமாக 50,000 கோடி வருமானம் ஈட்டுகிறது இந்த திராவிட மாடல் அரசு. அதன் மூலமாக 50,000 கோடி வருமானம் ஈட்டுகிறது. இங்க நீங்க சொல்லலாம் திமுக மட்டும் தான் ஊழல் செஞ்சிருக்கா? இல்லை, அதிமுக ஊழல் செஞ்சிருக்கிறது. இருவரும் திராவிட கட்சிகளும் இந்த 70 ஆண்டுகளாக செய்த சாதனை என்ன பெருசா சாதனை செஞ்சுட்டாங்க? சாதி, மதம், சாராயம், பணம், இறுதியாக துறை கவர்ச்சிக்கு அடிமையாக வைத்து இளைஞர்களை அடிமையாக வைத்து அவர்களை மொழி பற்றி இனப்பற்று கொள்ளாது அவர்களை சாதி பற்றிலையும் மத பற்றிலையும் திரை கவர்ச்சியிலையும் அடிமையாகி இளைஞர்களுடைய மூளையை மழுங்க செய்திருக்கிறது. இறுதியாக ஒரு குரல் சொல்லி முடிச்சுக்கிறேன். பரியது கூறுங்கோட்டது ஆயினும் யானை புலிவுறும் மெரிதா கூறின் என்கின்றார் ஐயா வள்ளுவர். என்ன பொருள்னா, அவ்வளோ உருவமுள்ள ஒரு யானை வெறும் புலியினுடைய உருமல் சத்தம் கேட்டதுன்னா பயந்து நடுங்கி போய் ஒடுங்குமா. அவ்வளோ பெரிய ஒரு உருவமுள்ள ஒரு யானை. அப்போது புலி யானைக்கே பயப்படலை, இதில் அணிலுக்கு எங்கே பயப்பட போகுது, ஓனாய்க்கு எங்கே பயப்பட போகுது? 2026 படைப்போம் புதிய அரசியல் வரலாறு. அண்ணன் கார்த்திகேயன் அவர்கள் மருத்துவ பணி மட்டும் செய்பவர் அல்ல, மாற்றத்திற்கான பணியும் செய்வதற்காக இந்த பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக நிற்கிறார். அவருக்கு மறக்காமல் வாக்களித்து அடிப்படை அரசியல் மாற்றம் இந்த பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியில் இருந்து வெற்றி பெற செய்யுமாறு நன்றியுடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.